பங்குனி 17 தவக்கால சிந்தனைகள். இந்த உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு மனிதர்களும் நிறைவுகளோடும் குறைகளோடும் வாழுகின்றார்கள். குறிப்பாக மனித இயல்புக்கேற்ப பலவீனங்கள் ஒவ்வொரு மனிதரிலும் இருக்கின்றது. எனவே நாம் ஒவ்வொருவரும் நிறைவான வாழ்வை வாழ இந்த உலகத்தில் முயற்சி செய்கின்றோம். அதே வேளையிலே இன்றைய லூக்காஸ் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு தெளிவாக ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். இந்த உலகத்திலே கடவுளுக்குரிய பண்புகள் மனிதனுக்கும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார். ஏனெனில் கடவுளின் சாயலில் தான் மனிதன் படைக்கப்பட்டான். எனவே கடவுளுக்கு உரித்தான இயல்பான குணங்களை மனிதன் கொண்டிருக்க வேண்டும் என்பதை இயேசு இன்று அறிவுறுத்துகின்றார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள் என்று அறிவுறுத்துகின்றார். இன்றைய உலகிலே நாங்கள் பெரும்பாலும் பார்க்கின்றோம், இரக்கம், மன்னிப்பு, அன்பு இவைகளெல்லாம் அருகே போய்க் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி தீவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். பெரும்பாலும் சுயநலத்தை மையமாக அடிப்படையாக வைத்து வாழ்ந்து வருகின்றார். அடுத்திருப்பவர் மட்டில் இரக்கமில்லாதவர்களாக பாராமுகமாக சில வேளைகளில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆகவே இயேசுடைய இன்றைய போதனையானது நாங்கள் தவக்காலத்திலே ஒருவர் மட்டும் ஒருவர் இரக்கமுள்ளவர்களாக இருப்பதென்று சொன்னால் அவர்களை காயப்படுத்தாத வார்த்தைகளாலும் அவர்களுக்கு உதவுகின்ற நற்செயல்களாலும் நாங்கள் எங்கள் இரக்கத்தை வெளிப்படுத்தலாம். அதே வேளையில் இன்னொரு விடயத்தை இயேசு கூறுகின்றார். நாங்கள் அடிக்கடி நீதி இருக்கையில் அமர்ந்து கொண்டு மற்றவர்களை தீர்ப்பிடுகின்றோம். தீர்ப்பிடுவது இறைவனுக்கே உரித்தான பணி. நாங்களும் குறைவுள்ள மனிதர்கள்தான். அதே வேளையில் நாங்கள் எப்படி மற்றவர்களை தீர்ப்பிட முடியும், மற்றவர்களை கண்டிக்க முடியும்? இயேசுனுடைய இந்த போதனைகள் தவக்காலத்திலே எமக்கு உண்மையான மனமாற்றத்தை நோக்கி அழைக்கின்ற உயிருள்ள வார்த்தைகளாக இருக்கின்றன. இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற காலம் வரைக்கும் இரக்கமாய் இருக்க வேண்டும் என்று புனித அன்னை தெரேசா அழகாக கூறுவார். இருக்கும் வரை நீ இரக்கமாயிரு என்று அவர் தெளிவாக கூறுகின்றார். இன்று எமது வாழ்க்கையில் நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இத்தகைய உயர்வான கடவுளுக்குரிய பண்புகளை எமக்கு உரித்தாக்கி நாங்கள் சமூகத்திலே எமது தனிப்பட்ட வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று இன்றைய நாளிலே சிந்திப்போம். தவக்காலத்திலே இரக்கத்துக்குரிய செயல்களை நாங்கள் செய்வதற்கு உந்தப்படுகின்றோமா? இறை வார்த்தையானது நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் பாவங்களிலிருந்து விலகி நாங்கள் ஆண்டவரிடம் மீண்டும் திரும்ப வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது. எங்கள் வாழ்வில் இருக்கிற மகிழ்ச்சியோ அமைதியோ எங்கள் கைகளில் தான் இருக்கின்றது. நாங்கள் தீமைகளிலே உழன்று வாழுகின்ற பொழுது அமைதியையும் மகிழ்ச்சியையும் இழந்து விடுகின்றோம் என்று முதலாவது வாசகம் கூறுகின்றது. எங்கள் பாவத்திற்கு நாங்களே பொறுப்பாளிகளாக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற நல்ல செயல்களே எங்கள் வாழ்விலே மகிழ்ச்சியும் அமைதியையும் ஏற்படுத்துகின்ற என்பதை உணர்ந்து இந்த தவக்காலத்தில் வாழ முயற்சிப்போம். ஆமென்.